திருமாவளவன், வைகோ போன்றோர் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என தமிழ்நாடு அரசை ஏன் வலியுறுத்தவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 108 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்கள் வேலையில்லாமல் திண்டாடி வருவதாகவும் அதை பற்றி திமுக அரசுக்கு கவலை இல்லை எனவும் விமர்சித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்தும் பட்சத்தில் பட்டியலின மக்களை அதிக அளவில் பயனடைய போவதாகவும் அவர் கூறினார். ஒரு பட்டன் தட்டுனா தமிழ்நாட்டில் சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த அத்தனை பேர்ல எத்தனை பேருக்கு சொந்த வீட்டில் இருக்கிறாங்க, அந்த சொந்த வீடு அது குடிசை வீடா கல்லு வீடா, எத்தனை பேர் அதுல வேலையில இருக்கிறாங்க, எத்தனை பேர் படிப்பு இல்லை, முடித்திருத்துகள் சமுதாயம் ஒரு பட்டன் நமக்குனா அந்த டேட்டா அப்படியே வரும். மீனவர் சமுதாயம் பட்டன் நமக்குனா அப்படியே வரும். மலைக்குறவர் சமுதாயம் பட்டன் நமக்குனா அப்படியே டேட்டா வரும். வன்னியர் சமுதாயம் பட்டன் நமக்குனா அப்படியே வரும். இது மாதிரி பட்டியலின சமுதாயத்தில் அருந்ததியர்கள் அந்த பட்டன் நமக்குனா அப்படியே வரும். ஆதி திராவிடர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க, எல்லாமே டேட்டா அப்படியே வரும். டேட்டா இப்ப நமக்கு நவீனமான தரவுகள், நவீன டேட்டா வரணும்னா கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த கணக்கெடுப்பு தான் கர்நாடகாவில் 2 மணி நடத்திட்டாங்க, ஆந்திராவில் நடத்தி முடிச்சுட்டான், தெலுங்கானா முடிச்சுட்டான், பீகார்ல முடிச்சுட்டாங்க, ஒரிசால முடிச்சுட்டான், ஜார்க்கண்ட்ல முடிச்சுட்டான். இந்தியாவில் 7 மாநிலங்கள்ல கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. நடத்தி முடிச்சுட்டு அங்கே இடஒதுக்கீடு உயர்த்திருக்கின்றால் அது மட்டும் கிடையாது. பீகார்ல 94 லட்சம் குடும்பங்கள் குடிசை வீட்டில் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அங்க வீடு கட்டி கொடுத்திருக்கிறாங்க.